அவங்களுக்கு அஜித் தலைவர் இல்லை, விஜய் தலைவர் இல்லை, ரஜினிகாந்த் தலைவர் இல்லை. எப்பயும் படத்துல ஒரு சண்டை வைப்பாங்க, இளைஞர்களுக்கு சண்டை பிடிக்கும். படத்துல ஒரு காதல் இருக்கு, இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு காதல் இருந்தா பிடிக்கும். போன் மிக முக்கியம். அதை தூக்கி வீசிட்டு இல்ல என் புள்ள அதை பயன்படுத்தக்கூடாது, அது வேணாம்னு சொல்லிட்டோம்னா அது பிரச்சனையா போயிடும். போன் கொடுத்தா இன்னொரு முசீபத்து வந்துடும். அவர் போய் கேட்டாரா, இந்த பாட்டை போட்டு போறியே இவ்வளவு பேர் நிற்கிறார்கள், முக்கால் போட்டு இந்த அர்த்தத்தை எனக்கே கேட்கிறாரு, கூச்சமா இருக்குது, வெக்கமா இல்லைன்னு கேட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன போட்டிருக்கிறோம், தலையை மறைச்சிருக்கிறோம், எங்க மானத்தை மறைக்கிறோமா, அவன் மானத்தை போக்குற மாதிரி பாட்டு போடுறான், அதுக்கு தலையாடிட்டு போறோம். நம்ம நடிக்கிறோமா வாழ்றோமா, நிஜமா எங்களுக்கு கொள்கை இறங்கிருக்கிறோம், போலியா நடக்கிறோம். வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றுறேன்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறோம். புனிதமிக்க அஷர் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் இந்த மண்டபத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் சமூக ஊடகங்களால் சீரழியும் இளைஞர்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எதற்கு பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், சுமார் இன்றைக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள், இப்படியான போன்கள் நம் கையில் இல்லாத ஒரு காலம். இந்த மாதிரியான வாட்ஸ்அப்களோ, வைபர்களோ, ஃபேஸ்புக்குகளோ, இந்த ஆப்புகளை பற்றி எந்த சிந்தனையும் எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள், யுவதிகள், அவர்கள் எந்த அளவு தீமையில் ஈடுபட்டார்களோ அதே மாதிரியாக இந்த காலத்தில் உள்ளவர்கள் அந்த அளவு தான் இருக்கிறார்களா, இல்லை அதை விட கம்மியாக பாவம் செய்கிறார்களா, அதை விட அதிகமாக பாவம் செய்கிறார்களா, அந்த பாவத்துக்கு இதுவும் ஒரு காரணமா என்று விசாரித்து பார்த்து இது சம்பந்தமான ஒரு பதிவை மேற்கொள்வதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. சோசியல் மீடியாவுக்கு பிறகு இளைஞர் யுவதிகள் சீரழிகிறார்களா, பிரச்சனை பூதாகரமாக இருக்கிறதா, அதாவது அதிகமான வீடுகளில் இளைஞர்களும் யுவதிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதாவது கள்ளக்காதல், தப்பான உறவு, இரவு நேரத்தில் ஆணோடு ஒரு பெண் பேசுவது, தனிமை, இந்த தகாத போட்டோக்களை பரிமாறிக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கிறதா, அல்லது சோசியல் மீடியாவுக்கு போறோம் அப்படி எதுவுமே இல்லையா இப்படின்னு கேட்டா, அவங்கள்ட்ட கேட்டா எல்லோரும் நெஞ்சில கை வைத்து சொல்லுவீங்க, பிரச்சனை கொஞ்சம் பெருசா தான் இருக்குது. சோசியல் மீடியா வந்த பிறகு அதிகமாக பாவம் நடக்கிறது. இதற்கு முன்னாடி ஏதோ கள்ளக்காதல் நேரம் காதல் கடிதம் எழுதி யாரோ ஒரு கையில கொடுத்து அவர் வரமாட்டி பஸ் ரோட்ல நின்று ஒரு பெண்ணோட சிரித்தார்கள். இன்றைக்கு போன் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுல வந்திருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக நேரடியா பார்த்து கொள்ளலாம், ஹிஜாப் இல்லாம பார்க்கலாம், யாருடைய எந்த பிரச்சனையும் இல்லாம இதுக்கு முன்னாடி பயந்து செய்த பாவங்களை எல்லாம் ஒரு போனால் அதாவது சாதாரண போன் எடுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை ஒர்க் பண்ணினா எக்கச்சக்கமான பாவம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த பாவத்திலிருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவது எப்படி என்பதை சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக இந்த இளைஞர்களை பொறுத்தளவு அந்த வயசுக்கு வருகிற நேரம் அவர்கள்ட்ட அந்த தன்மை வரும். ஒரு யுவதியை பார்க்கிற நேரம் ஒரு வகையா சிரிக்கிறது, 4 பேர் இருந்தா நையாண்டி பண்ற மாதிரி பேசுறது, அவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நடந்து கொள்வது அந்த வயதின் தன்மை. அதை கடக்காமல் யாரும் இளமையில, இன்றைக்கு முதுமை அடைகிறவர்கள்ட்ட கேட்டா அவங்க இளமையில அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஒரு யுவதியை பொறுத்தளவுல யுவதிகளும் அப்படித்தான். அந்த இளமையை கடந்து செல்கிற நேரம் அவர்கள் ஒரு இளைஞர்களை கண்டால் அதுக்கேற்ப ரியாக்ட் பண்ணுவார்கள். அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுக்கு இந்த பருவம் வராதா? வரும்.
வந்தால் அவர்கள் இந்த மாதிரி தப்பில் ஈடுபட மாட்டார்களா? அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களா? பாவத்திலே ஈடுபட மாட்டேன், என் பிள்ளைலாம் அப்படி வராது, நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிஜமா அது சரியாயிருமான்னு கேட்டா இல்லை. யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பருவத்தை அடைகிற நேரம் அந்த ஹோமோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அவர்கள் அந்த பருவத்துக்குள்ளே எந்த அந்த அந்த பண்புக்கு வர ஆரம்பிப்பாங்க. யாரும் தங்க புள்ளை அப்படி வராதுன்னு நினைக்கிறோம், வரக்கூடாதுன்னு கற்பனை பண்ணுகிறோம். ஆனால் இளைஞர்களும் யுவதிகளும் அந்த அந்த வயதை கடக்கிற நேரம் அந்த உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர்களை நல்வழிப்படுத்தணும். உணர்வு வருவது தப்பு இல்லை. ஏனென்றால் சாதாரணமா ஒரு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னா, உலகத்துல ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த மகரந்த சேர்க்கை நடக்குது பார்த்துப்பீங்களா? 2 பூ இருக்கும், ஆண் பூ பெண் பூ, ஆண் மரம் பெண் மரம். இது இந்த 2 இருந்தால்தான் காய்கறிகள் வரும். ஆண் மிருகம் பெண் மிருகத்துல பார்த்தீங்கன்னா ஆண் இனம் பெண் இனம் இருக்கும். இந்த 2க்கு ஈர்ப்பு வந்தாதான் அந்த குட்டிகள் வரும். இதே மாதிரி மனித இனத்திலே ஆண் பெண் இருக்கு. அந்த ஈர்ப்பு வருவதை இஸ்லாம் தடுக்குதான்னு கேட்டா இல்லை. அதற்கு ஹலாலான ஒரு வழிமுறையை காட்டுகிறது இஸ்லாம். ஒரு ஆண் வயதை அடைந்தால், ஒரு பெண் வயதை அடைந்தால் அவங்க திருமணம் முடிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. சில கொள்கைகள் அதை அசிங்கமா பார்க்கும். திருமணம் முடிச்சுட்டாங்களே அதெல்லாம் பார்க்கும். நல்லவர்கள் அதெல்லாம் ஈடுபட மாட்டாங்க என்று அது துறவரங்களை பேசும். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை கூப்பிடுறார்கள். யா மாஷர ஷபாப், ஏ வாலிப சமூகமே, உங்களை கூப்பிட்டு, வாலிபர்களை கூப்பிட்டு, மனிஸ்தத மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவுல், உங்களில் சக்தி பெற்றவர்கள், நீங்க சக்தி அடைஞ்சிட்டீங்கன்னா திருமணம் முடிச்சுக்கோங்கன்றாங்க. திருமணத்தை ஆர்வம் ஊட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இளைஞர்களும் யுவதிகளையும் உங்க உணர்வெல்லாம் அல்லாஹ் புரியல அப்படின்னு சொல்லல இஸ்லாம். உங்களுக்கு உணர்வை தந்ததும் அல்லாஹ். அந்த உணர்வு வருகிற நேரம் ஹலாலான ரூட்டில் அந்த உணர்வை அடையணும். நீங்களாம் திருமணம் முடிக்காதுன்னு சொல்லல, அது உங்க பார்வையை காப்பாற்றும். நீங்க தப்பா பார்த்துருவீங்க, ஒரு பெண்ணோட தப்பா நடந்துருவீங்க, அதுலேருந்து உங்களை பாதுகாக்கணும்னா திருமணம் முடிச்சிருங்க என்று இஸ்லாம் சொல்லுது. அந்நிக்காஹுமின் சுன்னதி, நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் அந்த சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. நிக்காவை புறக்கணிக்கிறவர் என்னை சார்ந்தவர் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுது, எந்த அளவுக்கு இஸ்லாம் திருமணத்துக்கு இளைஞர்கள் கூப்பிட்டு சொல்லுது, திருமணம் முடிக்கப்பா. ஆனா திருமணத்தை வலியுறுத்துற இஸ்லாம் அந்த ஆபாசமான நடவடிக்கைகளை எதிர்க்குது, விபச்சாரத்தை எதிர்க்குது. அது மிக மோசமான காரியம் என்று இஸ்லாம் சொல்லுது. அது பயங்கரமான காரியம் என்று சொல்லுது. அது நரகத்துக்கு கொண்டு போயிடும் என்று சொல்லுது. அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான் என்று சொல்லுது. அது பத்தி நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்ப திருமணம் ஹலால், விபச்சாரம் ஹராம். இது ரெண்டுல என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா, ரெண்டுலயும் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து கொள்வாங்க. திருமணம் முடிச்சாலும் ஆணும் பெண்ணு தான், விபச்சாரத்துல ஆணும் பெண்ணு தான். இவங்க 2 பேரும் சம்மதத்தோட தான் விபச்சாரம் பண்ணுவாங்க. திருமணமும் அந்த மாதிரிதான். அப்ப என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா, இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வாக்கு கொடுக்கிற நேரம் அந்த பெண்ணா வாக்கு கொடுக்க கூடாது. அவ விரும்பிதான் திருமணம் முடிக்கணும். ஆனா யாரு வாக்கு கொடுக்கணும்? ஒரு ஆணோட உடன்படிக்கை செய்வதற்கு இன்னொரு ஆண் வரணும் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னொரு ஆண் வரணும். அதாவது திருமணம் முடிக்கிற நேரம் ஒரு இளைஞர் உட்கார வச்சிரும். பெண்ணு வரமாட்டான், அவங்க வாப்பா தான் வருவாங்க. அவங்க வாப்பா என்ன செய்வாங்க, வழியா வருவாங்க. அவர் உட்காருவார். ஏன்பா பெண்ணுக்கு அந்த உரிமையும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெண் ஆணோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. என்ன உடன்படிக்கை? மீசாக்கன் கலீலான்றாங்க. பயங்கர கடுமையான ஒப்பந்தம். அது சிம்பிளான ஒப்பந்தம் இல்லை. ஒரு பெண்ணுடைய உயிர் எது? தன்னுடைய கற்பாறை. அதையெல்லாம் 1000-2000 விற்கிற பொருள் இல்லது. இந்த உலகத்திலே மனிதன் பார்க்கிற மிக பெரும் அதிசயம் அதுக்குள் நடக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இந்த ஆணுடைய குடும்பமும் இந்த பெண்ணுடைய குடும்பத்திலே உள்ள கண்ணு, மூக்கு, வாய், காது, பேச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு குழந்தை வரப்போகுது. அந்த அற்புதம் அந்த கருவறையில் நடக்குது. தாய் என்ற அந்தஸ்துக்கு ஒரு பெண் போகிறார்.
இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. தெருவுல நின்று ஒரு பங்குல நின்று ஒரு ஆம்பளை தட்டி பேசுற மாதிரி விஷயம் இல்ல. இது ஒரு புனிதமான ஒரு இடமா இஸ்லாம் சொல்லுது. இந்த உலகத்தில் தாய்மை என்பது இந்த ரோட்ல போற மாதிரி போயிட்டு ஒரு ஆம்பளையை தட்டி நாங்க என்ன பண்ண திருமணம் முடிப்போமான்னு கேட்கிற விஷயம் இல்லை என்கிறது இஸ்லாம். ஒரு பெண்ணுடைய கருவறை அப்படி பகிர்ந்து கொள்ள முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு ஒரு பெருமதி இருக்கு என்று சொல்லுது. அது மிக கண்ணியமானது என்று சொல்லுது. அதுக்காக வேண்டி மாமா வாப்பா வருவார், பெண்ணோட வாப்பா வருவார். வந்தா என்ன உடன்படிக்கை நடக்குது, உக்கத்து துணிக்கா என்ன நடக்குது அந்த இடத்துல, என்ன உடன்படிக்கை தெரியுமா? எது நாங்க சொல்றோம் ஈஜாபு கபூல் என்று. ரெண்டு பேரும் உட்காருவாங்க, ஆட்கள் இருப்பாங்க, ஷாஹித்கள் இருப்பாங்க. ஷாஹித் என்றா சாட்சியாளர்கள். என்ன சொல்ல போறாரு தெரியுமா? அதாவது ஒரு மகள் ஒரு பணத்தொகை, பெண்ணு தான் அதை கேட்கும். என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னா, இடையில விட்டுட்டு போயிட்டாருன்னா, அதனால ஒரு பெண் நிர்ணயம் செய்யணும். எனக்கு 10 லட்சம் தாங்க, 20 லட்சம் தாங்க. எதுக்கு அவங்க விற்கிறதும் விலை பேசுறது நினைச்சதாங்க இருக்கு. இவர் என்னை விட்டுட்டு போனாலும் முற்பணமா எடுத்துக்கொள்றது அதுக்கு பேர் மகர். அந்த மகரை ஒரு ஆண் மகன் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அந்த யாரு திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்க ஒரு பொம்பளை கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் தெரியுமா? உடன்படிக்கை தான். எது உடன்படிக்கை தெரியுமா? மாமாட்ட பார்த்து சொல்லுவார், இதுவரைக்கும் உங்க மகனை நீங்க பாத்தீங்க, கண் கலங்காம நீங்க பாத்தீங்க, உடுப்பு கொடுத்தீங்க, வாழ வச்சீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, உங்க புள்ள கண்ணீரை நீங்க தொடச்சிங்க, பதறி கேட்பீங்க, என்னன்னு சாப்பிட்டீங்களா மகன்னு கேட்பீங்க, என்ன வேணும்னு கேட்பீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க, புதுசா பெருநாளை உடுப்பு கொடுத்தீங்க. மாமா, இதற்கு பிறகு உங்க பிள்ளைக்கு நான் பொறுப்பு. இதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களோ அதை விட சிறப்பா நான் வாங்கி கொடுக்க போறேன். நீங்க எங்க வச்சு உங்க பிள்ளைய நடத்துறீங்களோ, குடும்பம் நடத்துறீங்க, அந்த பிள்ளைய எங்க நீங்க ஒரு வீடு வச்சு ஒரு வீட்டுல வச்சு வளர்த்தீங்களோ, இப்ப எங்க வீட்டுக்கு நான் கூட்டி போறேன். நான் எங்க வாழுகிறேனோ உங்க மகள் அங்க வாழ போகிறான். நீங்க கொடுத்த உடைமை அந்த மாதிரி விஷயங்களை நான் கொடுக்க போறேன். இதற்கு பிறகு அவ சாப்பாடுக்கு நான் தான் என்கிட்ட இருந்தா அவருக்கு சாப்பாடு போகும். நான் தான் அவருக்கு அதுக்குரிய பணத்தை கொடுக்க போறேன். அவருக்கு நகை வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன், அவருக்கு உடுப்பு வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன். உங்க பாடம் முடிஞ்சிட்டு எனக்கு உங்க பிள்ளைய பொறுப்பு தாங்க, என் கையில தந்துட்டு போங்க. இதான் உடன்படிக்கை, வேற ஒன்றும் பேச மாட்டாங்க. இதைத்தான் சொல்ல போறார்கள். இந்த மகரை பொருந்து கொண்டு மாமா சரி என்றவர். என் மகன் உங்களுக்கு தர்றேன், நான் எப்படி கண் கலங்காம பார்த்தனோ உங்களுக்கு தெரியும். என் மகன் இப்படிதான் நீங்க பார்த்துருங்க. இத்தனை வருஷமா ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்த புள்ளைய பெத்து வளர்த்து கண் கலங்காம பார்த்து இன்னொரு ஆண் கையில ஒப்படைக்கும் வைபவத்துக்கு பேர் திருமணம். அதை முறையா கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஜனாதிபதிக்கு பொடிகார்டு தேவை. ஏன்னா ஜனாதிபதிக்கு பிரச்சனை வந்தா ஒரு 4 பேர் பார்க்கணும்னு பொடிகார்டு கேட்கிறாங்க. ஒரு சில பேர் பெரும்பூர்களுக்கு பொடிகார்டு கேட்கிறாங்க. ஏப்பா போறவங்க என்ன சுட்டு போட்டாங்கன்னா குத்தி போட்டாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு பொடிகார்டு கொடுங்க. உலகத்தில் அரசியல்வாதிகளுக்கும் சில பணக்காரர்களுக்கும் பொடிகார்டு கொடுப்பாங்க. மெடகஸ்கருக்கு போனாங்கன்னா இந்த சில நாடுகள் இருக்குது, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்துல சில நாடுகள், அங்க போனா மாணிக்கங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாணிக்கத்தை எடுத்துட்டு வரணும். அங்க இங்க இருந்து போவாங்க. போறவங்க அங்க ஏர்போர்ட்ல பொடிகார்டு எடுத்துருவாங்க. வாகனத்துல இதோட வெப்பனோட 2 பொடிகார்டு ஏறிடுவாங்க. நம்ம நாட்டுல சாதாரண நடந்த ஆஜியார் அங்க ஏர்போர்ட்ல கொடுத்துருவாங்க. ஏண்டா அவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போறவங்க சுற்றுவான். அந்த மாணிக்க வியாபாரம் பண்றவங்கள பணத்தை கடத்திடுவாங்க. சோ அந்த நாடுகள்ல சாதாரண மனிதர்களுக்கும் பொடிகார்டு கொடுப்பாங்க. விலை கொடுத்து வாங்கலாம். வாங்கினாங்கன்னா அவங்க பக்கத்துல நிற்பாங்க. அவங்க கையில நிஜமா வெப்பன் இருக்கும். இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க. இது உலகத்துல நடக்குது. ஆனா ஒரே ஒரு கொள்கை, இந்த உலகத்துல பொடிகார்டு கொடுக்க சொல்லிச்சு யாருக்கு தெரியுமா? எனக்கு தங்கச்சி இருந்தா என் தங்கச்சிக்கு நான் பொடிகார்டு, என் மனைவிக்கு நான் என்ன பொடிகார்டு? ஒரு பெண்ணுக்கு ஆண் பொடிகார்டா நிக்கணும். தன்னந்தனியா தெருவில் நடந்துடாதமா. நீ வயதுக்கு வந்தால் உன்னை குறிவைத்து தாக்குவார்கள். உனக்கு பின்னாடி 4 ஆம்பளை வருவாங்க. அந்த காமம் மேலோங்கி தன்னை மறந்து விட்டால் உன் கற்பரை சூறையாடி விடுவார்கள். அதனால ஒரு பெண் வெளியே போகிற நேரம் ஒரு மகரத்தோட போ சொல்லி இஸ்லாம் சொல்லு. இப்படி ஒரு கொள்கையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் எக்கச்சக்கமான கொலைகளை நாம் கேள்விப்படுகிறோம். 1-2 கொலை இல்லை,
சாதாரண வடை விட்டுட்டு போனான். இலங்கையில ஒரு பெரும் பேர் போன ஒரு வழக்கு. என்ன வழக்கு? ஒரு ஏழை கொழும்புல இருந்து கண்டியை நோக்கி ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின்ல இவர் தொழில் வடை வைக்கிறது. வீட்டுல வடையை பொறிச்சிட்டு வந்து அது ட்ரெயின்ல ஏறிட்டாருன்னா ட்ரெயின்ல பயணிக்கிறவங்களுக்கு இந்த வடையை வித்துருவாரு. வித்துட்டு அதை கிடைக்கிற ஊதியத்தை பெற்று கொண்டு போய் வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரெயின்ல ஒரு பொம்பளை ஏறினா அவ உத்தியோகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போற வழி. இவர் கண்ணுக்கு அந்த பெண்ணு தெரியுது. ஏதோ இவருக்குள்ள ஒரு ஆசை உருவாகுது. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பெண் வயல்ல செத்து கிடக்கிறான். இதை எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகுது. இது சும்மா சாகல, கொலை செஞ்சிருக்கிறாங்க. கடுமையான முறையில இந்த பெண் துஷ்பிரயோகம் செய்து துடிக்க துடிக்க கொலை செஞ்சுட்டாங்கன்னு ரிப்போர்ட் வெளியாச்சு. அதுக்கு பின்னாடி உளவுத்துறையர்கள் அதை ஆய்வு பண்றாங்க. எப்ப நடந்துச்சு, யார் நடத்தினா, என்ன நடந்துச்சு. நான் இலங்கையில நடந்து சொல்றேன். இது அன்றாட ஒவ்வொன்று கேள்விப்படும். இது புதுசா ஒண்ணு நான் சொல்லல. எக்கச்சக்கமாக பதிவுகள் இருந்தாலும் இலங்கையில் இந்த வழக்கு கொஞ்சம் ஃபேமஸா போச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு வடை விற்கிறவர் குறி வைக்கிறார். குறி வைத்தால் மீரிகம் என்று ஒரு ஸ்டேஷன் இருக்குது. கொழும்புல இருந்து வர்ற வழியில இந்த பெட்டிக்கோ ட்ரெயின்ல வந்தா மீரிகம் ஸ்டேஷன் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் பொல்காவலி ஸ்டேஷன். இந்த மீரிகம் ஸ்டேஷன்ல என்ன பண்றான், இந்த வடை விற்கிறவர் அன்றைக்கு பிளான் பண்ணியே வர்றார். இந்த பெண்ணுக்கு பின்னாடி நான் இன்றைக்கு போவோம். இதுக்கு முன்னாடி போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஒரு வயலுக்கிடையால தனியாக இந்த பெண் நடக்கிறத பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு பிறகு இவர் அன்றைக்கு திட்டம் போடுறார். வடையை விற்கிற மாதிரி வடை விற்கிறவரு வந்து மீர்கம ஸ்டேஷன்ல இறங்கினா அந்த பெண்ணு தன்னந்தனியா போறான். வயலுக்கு இடையால போய் வீட்டுக்கு போகணும். போகிற நேரத்தில் ஒரு புலி பதுங்கி எப்படி தன்னுடைய இரையை நோக்கி பாயுமோ, ஒரு ஆண் தனக்கு அந்த காம தேவை உருவாகிற நேரம் தன்னையே மறந்துடுவான். அந்த மாதிரி பாய்ந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பார்க்கிறான். அவனுக்குள்ள எல்லாம் நிறைவு செய்வதற்கு பிறகு அவனுக்கு பயம் வரும். காட்டி கொடுத்துருவான், என்ன மாட்டிடுவான். அந்த டைம்ல தான் அவன் சாகடிக்கிறான். ரொம்ப மோசமான முறையில். அது ரொம்ப கொடூரமான ஒரு வழக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும். கடுமையான முறையில் அவன் கொலை செய்யறான். துடிக்க துடிக்க அந்த பெண் செத்து போறான். அன்பு சகோதரர்களே, இப்படி ஒண்ணா இன்றைக்கு நான் விரிக்க தொடங்கினேன்னு வைங்க, எக்கச்சக்கமாக விரிச்சு முடிக்கலாம். அவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஆண் பெண் விவகாரத்துல வருகிறது. ஒரு யுவதியை பொறுத்தளவுல தனிய போகாதீங்கம்மா, உங்களுக்கு ஆபத்து. ராத்திரி போயிடாதீங்கம்மா, ஆபத்து. என்ன ஆபத்து? என் சாக்குல 2 கோடி இருக்குன்னு வைங்களேன். 2 கோடி வச்சிருக்கிறேன். ஒரு சாக்குல 1 கோடி, மறு சாக்குல 1 கோடி. பட்ட பகல்ல மாவடி பள்ளியில் நடந்துட்டு ரோட்ல போற நேரம் யாருக்காவது என் சாக்குல படம் இருக்கேன்னு தெரிஞ்சா கயவர்கள் அப்படி பின்னாடி வந்து எடுக்க மாட்டாங்களா? பறிக்க மாட்டாங்களா? பணம் இருக்குன்னு தெரிஞ்சா இது பண்ண மாட்டாங்களா? பெண்களாகிய யுவதிகள், அந்த பெண்களுக்கு என்ன, தன்னுடைய அந்த அவங்க வயசுக்கு வந்த உடனே அவங்களோட பெருமதி அவங்க உணரல. பல்கலைக்கழகம் வரைக்கும் போறாங்க. ஆனா என்ன உணரல தெரியுமா? என் கற்ப அறையின் பெருமதி என்ன. ஒரு ஆம்பளை என்னை பார்த்து என்ன பேசுற உடனே நான் சரி பண்ணலாமா? ஒரு ஆம்பளைக்கு சரி என்று போய் உட்காரலாமா? அவனோட பக்கத்துல பங்கள உட்காரலாமா? அவனோட போன்ல செக் பண்ணலாமா? இந்த பெருமதி ஒரு யுவதி உணரணும். அந்த கற்ப அறை பறிப்போன உயிர் பறிப்போன மாதிரி அதுக்கு பிறகு அபோர்ஷன் பண்றது, அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனையை சந்திக்கிறது. அதை விட்டுட்டு ஓடின பிறகு ஒரு புள்ளை கிடைச்சா வாப்பா முகவரி இல்லாம அந்த புள்ளைக்கு கெட்ட பேர், அந்த உமாவுக்கும் கெட்ட பேர். எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதனால் வருகிறது. அன்பிற்கினியவர்களே, அதனுடைய பெருமதியை புரிந்தால் பல்கலைக்கழகத்துக்கு போனா உம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பியிருப்பான். படிச்சு பட்டம் பெற்று நல்ல இடத்துக்கு வரணும். பல்கலைக்கழகத்துல போய் ஒரு ஆம்பளையோட கெட்ட அதாவது தகாத பழக்கத்துக்கு நிற்பாங்க. நான் என்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இருக்குதான் வந்தீங்களா? ஸ்கூலுக்கு இருக்குதான் போனீங்களா? எதுக்கு படிக்க போனீங்க? அந்த இடத்துல எல்லா சிந்தனையும் மாறுதுன்னா ஒரு பெண் தன் பெருமதி உணரணும். நீங்க ஒரு ஆம்பளைக்கு கிட்ட வர விடக்கூடாது. தன்னுடைய எது கேட்டு வந்தாலும் இல்ல, அவ்வளவு பெருமதி. ஒரு புள்ளை என்றால் என்ன பெருமதி? ஒரு உமாட்ட போய் கேளுங்க, புள்ளண்டா என்ன பெருமதி என்ன? நியூசிலாந்து பிரதமர்
தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுகிறான். நியூசிலாந்துல 37 வயசு அவனுக்கு. அவன் நியூசிலாண்டை கொஞ்சம் மினுங்க வச்ச ஒரு பிரதமர். அந்த அளவுக்கு உலகளாவிய மக்கள் பேசுற அளவுக்கு நியூசிலாந்து ஃபேமஸ் ஆகுது. ஆனால் அவருக்கு அவ்வளவு மக்கள் பலமும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது. அவர் ராஜினாமா ட்விட்டர்ல போட்டான். என்ன சொன்னா, நான் விலக போறேன், என் பிள்ளைக்கு எனக்கு உம்மாவா இருக்கணும், எனக்கு நிறைய வேலைகள் என் புள்ள விஷயத்துல தவறுது, அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் நிற்கிற நேரம் என் பிள்ளைக்கு நான் நிஜமான உம்மா இல்லை, தன் பிள்ளைக்காக வேண்டி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு, மக்களே நான் அரசியல் இருந்து ஒதுங்க போகிறேன், என் கட்சியிலிருந்து அடுத்த பிரதமர் வருவார், என்னை திரும்ப அரசியலுக்கு கூட்டி வராதீங்கன்னு சொல்லி ராஜினாமாவை கொடுத்து விட்டு அடுத்த நாள் ட்விட்டர்ல போடுறார். இன்றைக்கு என் கணவனுக்கு நான் மனைவியாக நிற்கிறேன், நான் திரும்ப என் வாழ்க்கையை தொடர்கிறேன், என் பிள்ளைக்கு உமாவாக நிற்கிறேன், ஐ எம் வெரி ஹாப்பி என்று சொல்லி ட்விட்டர் போடுறான்டா. அன்புக்குரியவர்களே, ஒரு பிரதமர் ஆனால் தாய் என்ற அந்த அந்தஸ்து அதுக்கு கீழே, பிரதமர் கீழே தான். தாய் மேல உம்மான்னு ஒரு புள்ள கூப்பிடுற நேரம் ஒரு புள்ள உம்மாவுடைய மனசை பிரிக்கும். நான் ஏன் இந்த பதிவை சொல்றேன் தெரியுமா? சோசியல் மீடியா இந்த சிந்தனை உங்களுக்கு சிந்திக்க விடாம, உங்க பெருமதி என்னன்னு தெரிய விடாம, யுவதிகள் யார் என்று யுவதிகளுக்கு புரிய விடாமல், உங்க உணர்வுகளை உங்களுடைய உணர்வை இன்னும் மேலோங்க செய்யற மாதிரி நிறைய பதிவுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. படத்துல குத்து காட்சிகள் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல உங்களுக்கு ஓபன் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞர் உங்களோட பேசினா சில யுவதிகளுக்கு மிக பெரும் இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். யுவதிகள் இளைஞர்களோட பேசினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் சாப்பிடாங்க அதான் தேவை. அந்த மாதிரி ஒரு பருவத்துல ரெண்டு பேருக்குள்ள மோகம் வருகிற நேரத்துல நிதானமாக நீங்கள் நடக்க வேண்டிய இடத்தில் உங்களை நிதானம் தவற விட்டு அவசரப்பட விட்டு அதுல பாதாளத்துல போட்டுரும். சைத்தான் கொண்டு போய் போட்டோம். அந்த சைத்தான் போட்ட பிறகுதான் நீ விழிச்சு பார்ப்பீங்க, அடடா என்னாச்சு. அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால நடக்க முன்னாடி, வெள்ளம் வர முன்னாடி தான் அணைக்கட்டுவாங்க, நடக்க முன்னாடி சோசியல் மீடியாவோட எப்படி நடந்துக்கணும்னு அவங்க முடிவு எடுக்கணும். வீட்டுல கத்திரிக்குது, கோவம் வந்து சரி எடுத்து குத்திருவோமா, அது காய்கறிகளை வெட்டுறதுக்கு வச்சிருக்கு. இதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவோட எப்படி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கணும், அதனால போன் எடுத்து கீழே அடிச்சு இதுக்கு பிறகு எங்க வீட்டுக்கு போன் வேணாம், இந்த முசீபத்து எங்களுக்கு அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே, புதுசா இந்த முசீபத்தால தான் இவ்வளவு அப்படின்னு போனை கீழே அடிக்கிறது தான் புத்திசாலித்தனமானு கேட்டா இல்லை. கட்டாயமா போன் தேவை. இதற்கு பிறகு கையில எல்லாரும் இதோட தான் எங்க போறாங்க, பஸ்ல பார்த்தாலும் இப்படி இருப்பாங்க, ரோட்ல போனாலும் இப்படி இருப்பாங்க. இதுக்குள்ளதான் இருக்குது உலகமே, இதுக்குள்ள வரப்போகுது. இது கையில வச்சே இருக்கணும். இது சம்பந்தமான அறிவு தேவை. இது இல்லாம வாழ கஷ்டம் என்ற நிலைமை மனிதர் இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று கையில வச்சிருக்கல. இப்ப அவனுடைய எல்லாம் பேங்க் இதுக்குள்ளதான், அவனுக்கு தேவையான படிப்பு இதுக்குள்ளதான், அவனுடைய தகவல் பிசினஸ் இதுக்குள்ளதான், எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். பேங்க்ல இருந்து, பிசினஸ்ல இருந்து, டாக்குமெண்ட்ல இருந்து, வைஃபோட பேசுறதுல இருந்து அத்தனை இதுக்குள்ளா போனோடு மனிதன் சேர்ந்து இதுக்கு பிறகு பயணிக்க வேண்டிய ஒரு யுகம் மலர்ந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு மாறுதுன்னா இன்னும் 2-3 ஆண்டுகள்ல உலகம் ரொம்ப வித்தியாசமா போகுது. ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு பிறகு ஒன்று கொண்டாந்து உட்கார வச்சுன்னு ரொம்பவே அது எங்களோட திறமையா பேசிட்டு போயிடும். ஒரு தலைப்பை கொடுத்துட்டோம்னா முழு தலைப்பை ஆய்வு பண்ணி இப்ப வந்து டிவி நிகழ்ச்சியில கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு மாவடி பள்ளியை பத்தி கேட்கணும்னா நிறுவனம் கேட்போம், மாவடி பள்ளி எத்தனை மக்கள், அது சொல்லும், ரொம்ப சொல்லும். இதுக்கு முன்னாடி ரொம்ப இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. உங்க பக்கத்துல போயிட்டீங்கன்னா ரொம்ப கிடைக்கும். சம்மாந்தூர்ல ரொம்ப கண்டிங்க எத்தனை வருஷமா உங்க காடை கொண்டு போய் போட்டீங்கன்னா உங்க நம்பர் அடிச்சிட்டீங்கன்னா எனக்கு 10,000 தேவைன்னா 10,000 எண்ணி தந்தது ரொம்ப, அது ரோபோட்டிக். அந்த ரோபோ சொல்லல, அந்த ரோபோஸ் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்தில் ஃபேமஸ் ஆக்கப்பட்டாச்சு. உங்களுக்கு தேவையானது வேணும்னா அது செஞ்சு தந்துடும். ஆனா இப்போ உள்ள ரோபோ உங்களோட பேசுற ரோபோ. உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்லும், நீ எங்கன்னு கேட்டா சொல்லும், எனக்கு கொஞ்சம் வழிகாட்ட வேண்டாம் வழிகாட்டும், அத்தனையும் சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த கேள்வி வேணும்னு கேட்டா உங்க மொழியை புரிந்து கொண்டு அந்த மொழிக்கு பதில் கொடுக்கிற ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இது மலிஞ்சு போச்சுன்னு வைங்க, எக்கச்சக்கமான வேலை ஏஐ செஞ்சிருவோம் மனுஷன். ஏஐ டெக்னாலஜிலேயே
அவ்வளவு வேலை நடக்க ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் போன் மிக முக்கியம். அதை தூக்கி வீசிட்டு இல்ல என் புள்ள அதை பயன்படுத்த கூடாது, அது வேணாம்னு சொல்லிட்டோம்னா அது பிரச்சனையா போயிடும். போனை கொடுத்தா இன்னொரு முசீபத்து வந்துடும். படிப்புன்னு போனை கொடுத்துட்டோம், எங்க புள்ள ஏஐ படிக்கணும், அதுலதான் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா போனை கொடுத்துட்டோம்னா நைட்டுக்கு ஏதோ யாரோட செக் பண்றாவோ, தப்பா போயிருவாவோ, தகாத உறவுல ஈடுபட்டுருவாவோ, ஏதாவது அப்படி பண்ணிடுவான்னு ஒரு அச்சமும் இருக்கு. இப்ப இந்த இடியாப்ப சிக்கலை நிவர்த்தி பண்ணணும். போனை கொடுக்காம இருக்கிறதா, போனை கொடுத்து பிள்ளைகளை அழிக்கிறதா? அன்பு சகோதரிகளை, தாய்மார்களே, பெரியவர்களே, போனை கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கையில போனை கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அடுத்தவங்க போன்ல அவங்க தப்பு பண்ணிடுவாங்க, இன்னொரு ஆள் போனை களவெடுத்துருவாங்க. போனை கொடுத்துட்டு தக்குவாவையும் சேர்த்து கொடுக்கணும், அங்கதான் விஷயம். போனை கொடுக்கறது ஓகே, இந்த போன்ல ஒரு ஆபாச காட்சி வருகிறது, நான் அல்லாஹ்வுக்கு பயந்தா ரப்ப இது தப்பு பார்க்க கூடாது, இந்த போன்ல எக்கச்சக்கமான கெட்டது வருவது, அவைகளிலிருந்து நம்ம தப்பணமாக இருந்தா உள்ளம் சீர்திருந்தன். அதனால இளைஞர்களை பொறுத்தளவுல அந்த போனோடு மிகவும் பக்குவமாக நடக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியினூடாக சொல்ல போறேன். அன்பு சகோதரர்களே, இளைஞர்கள் யுவதிகள் என்றா யார் என்பதை முதல்ல புரியணும். இந்த மாதிரி ஒரு பருவம் சுப்ஹானல்லாஹ் திரும்ப வராது. ஒரு ஜனாதிபதியை போய் கேட்டா, நான் படித்ததுல உண்மையாக ஒரு மனுஷன்ட்ட எது பெருமதி என்று கேட்டா என்னை பொறுத்தல இளமை தான் பெருமதி. திரும்ப அந்த இளமை கிடைக்காது. ஒரு ஆள் ஜனாதிபதி ஆயிட்டாரு, முதிய வயசு, அவர் கொண்டு போய் பேலஸ் எல்லாம் கொடுத்தாலும் இளைஞனுக்கு ஸ்விம்மிங் பூல் கிடைச்சா 4 பொடியம்மா கூட பாஞ்சு குதிப்பான், சந்தோஷப்படுவான். இவருக்கு வயசாளி கொண்டு போய் கொடுத்தா நடுங்குவார், எனக்கு எதுக்குப்பா ஸ்விம்மிங் பூல், எனக்குலாம் இந்த ஆசை இல்லை குளிக்கிறதுக்கு, எனக்கு இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னு வரும். இவ்வளவு பெரிய பேலஸ்ல அவரோட பேசுறதுக்கு கரைக்கிறதுக்கு இளமை என்ன அப்படி இல்லை. பான் வாங்க போனா இங்கிருந்து 4 பேர் போவோம், அங்கிருந்து 8 பேர் வருவோம். எதுக்குப்பா போனீங்க பான் வாங்க? உங்க வாப்பா 50 வயசு, பான் வாங்குறதுக்கு 10 பேர் எடுத்துட்டு போவாரா? அவருக்கு எங்க போச்சு? இளைஞர்களாக நிக்கிற நேரம் அவர் 10 பேரோட அங்க போவான், இங்க வருவாங்க. இளைஞர்கள் எதுக்கு முன் வருவார்கள்? ரொம்ப அற்புதமான ஒரு காலப்பருவம், பலமான பருவம். மனித குலத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனுஷனுக்கு கொடுத்த பலமான பருவம் வந்து இளமை பருவம். இந்த இளமையை கெடுத்துடக்கூடாது, இந்த புரிதலை உங்களுக்கு தரணும் என்பதுல இந்த தலைப்பு தந்திருக்கிறாங்க. இப்ப சாதாரணமா ஒரு நூல் எடுக்கிறோம், அந்த நூல் உடைஞ்சிரும் இழுத்தா ஒரு 10 கட்டு போட்டு பட்டு போட்டு இப்படி இழுத்து பாருங்க, உடையார். இளைஞர்கள் சாதாரணமாவே பலம், மேலிருந்து கீழே குதிக்கினா குதிச்சிருவாங்க, அவசரமா எங்கேயும் போவாங்க, யாருக்கு உதவி செய்வார்கள், அந்த மாதிரியான பலமானவங்க. ஆனா இளைஞரை அல்ல தனிய வைக்கிறது, ஒட்டி வச்சிருக்கோம். அவங்க 10 பேரா 5 பேரா 4 பேரா தான் நிற்பாங்க. ஏன் கூட்டமா நிக்கிறாங்க தெரியுமா? இன்னும் பலம். இந்த ஆகாயத்துல பறக்கும் பறவைகள், இந்த பறவை பறக்கிறத பார்த்திருப்பீங்க. முன்னாடி ஒரு பறவை போகும், பின்னாடி அப்படி லைன்ல பறவை பறக்கும். சில டிஸ்கவரி சேனல் நீங்க பாருங்க, அந்த முன்னாடி பறவை காத்தை வெட்டிட்டு வீரியமா பறக்கும், பின்னாடி போறதெல்லாம் அப்படி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள பறவை அப்படி பின்னாடி வரும், பின்னாடி இருக்கிற பறவை முன்னாடி வரும். பெரிய கூட்டம் இருக்கும், இந்த ஷேப்ல தான் பறக்கும். ஒரு விமானம் மாதிரி ஷேப்ல பறவை பறக்கும். முன்னாடி 2 1 2 4 8 இப்படி வரும். என்ன நடக்குதுன்னா அது காத்தை வெட்டி எடுக்குது, பின்னாடி உள்ளது அழகா பறந்துட்டு போகுது. சோ பின்னாடி உள்ள பறவை எப்ப முன்னுக்கு வரும் தெரியுமா? உனக்கு டயர்டா, நீ பின்னுக்கு வா, நான் முன்னுக்கு வரேன். இந்த மாதிரி ஒரு சமூகமா போகும். இளைஞர்களும் அப்படிதான், அவங்க கூட்டமா இருப்பாங்க. பிரச்சனைண்டா அதுல அவங்களுக்கு வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் போட மாட்டாங்க, அவர்களாவே ஒரு ஆளை தலைவர் நியமிச்சிருவாங்க. எப்படி தலைவர்? உட்காருங்க, நான் கூட்டம் போடுவோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல யார் தலைவர், ஆட்டோமேட்டடா அவரு தலைவர் ஒரு ஆளை அவங்களா நினைச்சிருவாங்க. இவர் எங்களை கொஞ்சம் விவரமானவர். அந்த இளைஞர்கள் எங்க போனாலும் போமா, நான் வரேன்னு வரும். இங்க இருந்து 5 பேர், அங்கிருந்து 10 பேர், இப்படி இளைஞர்கள் கூட்டமா நிக்கிற நேரம் அவங்கள்ட்ட என்ன நடக்குதுன்னா, இப்ப தலைவர் வேண்டி இருக்கு. அவங்களோட தலைவர் இல்ல, இந்த முழு இளைஞர்களையும் வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதைத்தான் படம் செய்யுது, சோசியல் மீடியா செய்யுது. இப்ப தலைவரை உருவாக்கணும்டா இளைஞர்கள் சும்மா பயணிக்க மாட்டாங்க, யுவதிகள் சும்மா பயணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு லீடர் வேணும். அந்த லீடரை கொண்டு வரதுக்கு தான் இந்த படத்தை உண்டாக்குறாங்க. எப்பயும் படத்துல ஒரு சண்டை வைப்பாங்க, இளைஞர்களுக்கு சண்டை பிடிக்கும். படத்துல ஒரு காதல் இருக்கு, இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு காதல் இருந்தா பிடிக்கும்.
அந்த டாபிக்க பேசினா சிரிப்பார்கள். அதனால படத்துல கொண்டு வருவாங்க. ஒரு நடிகரை கொண்டாந்து இளைஞர் மாதிரி ஆக்கி தீமையை தட்டி எடுக்கணும், அட்டிக்கணும், பிடிக்கணும், சண்டை பிடிக்கணும், இப்படி எல்லாம் காட்சிகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்குள்ள அவர்கள் தலைவரா வந்துருவாங்க. இளைஞர்கள் யோசிக்க மாட்டாங்க. வீரியம் வரைக்கும் தலைவர் வந்து சேட்டை பிச்சு கொடுத்தா பிச்சு விடுமா, கொண்டை எப்படி வெட்டினா வெட்டி விடுமா. நீங்க நினைச்சது கூடாது அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லைன்னு. இந்த ட்ரௌசர் எடுத்து இப்படி கிழிச்சு வெளியே பாத்தீங்கன்னா அங்க இங்கெல்லாம் கிழிச்சு கொடுக்கலாம். வெக்கம் இல்லை போல, வெக்கம் இல்லாம இல்லை. அதே இளைஞரை கூப்பிட்டு அயன் பாக்ஸை கையில எடுத்து அவன் ஷர்ட்ல அப்படி ஒரு ஓட்டையை போட்டு கையில கொடுத்து பாருங்க போவோம். இவ்வளவு ட்ரௌசர், இவ்வளவு ஓட்டை, டெனிம் ட்ரௌசர்ல இங்க பிச்சு அங்க பிச்சு இப்படி கொடுத்துட்டு போறான்னு பாருங்க பாப்போம். உடனே ஓட்டையில மறைச்சிடும். அம்மாடி ஏன்பா இவ்வளவு ஓட்டை இருக்குது, இந்த ஓட்டையை மறைக்கிற? நிஜமா ஒரு இடத்துல கிழிஞ்சா அவனுக்கு வெக்கம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, முதியவரையும் விட இளைஞர்களுக்கு வெக்கம் ஜாஸ்தி. யாருக்கு வெக்கம் கூட? யுவதிக்கு, இளைஞர்களுக்கு வெக்கம் கூட. அவங்களுக்கு வெக்கம் இருக்குது. அப்ப ஏன் இதை பிச்சு கொடுத்தாங்கன்னா, இதே ஓட்டை அவங்க கதாநாயகர் படத்துல உள்ள வீரர் இப்படியே ஒரு அயன் பாக்ஸ் வச்சு முக்கோணத்துல ஓட்ட போட்டான்னு வைங்க, எல்லாரும் அயன் பாக்ஸ்ல வச்சுட்டு போயிட்டு போறோம். அப்ப வெக்கம் வராது. ஏன்பா தலை உடுத்துட்டு போறாரு, தலை உடுத்தா இவங்களுக்கு அது வெக்கம் வராது. அள்ளி சும்மா சாதாரண ஒரு ஓட்ட விழுந்தா தூக்கி வீசுங்க, இது கொடுக்கலாமா, இது போட்டு இது வந்து இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தலைவர் இவங்களுக்கு தேவை. இளைஞர்கள் கூட்டமா இருப்பாங்க, இளைஞர்கள் அந்த மாதிரி நிற்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் இருந்தாலும் அவர்கள் இன்னொரு தலைவரை பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தலைவரை உருவாக்க தான் இப்ப பேசுறது. எந்த தலைவர்? இளைஞருடைய கல்விகளுக்கு ரசூலுல்லாஹ் யார் என்று கொண்டு போய் காட்டணும். காத்தமுல் அன்பியாவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு அஜித் தலைவர் இல்லை, விஜய் தலைவர் இல்லை, ரஜினிகாந்த் தலைவர் இல்லை. சோசியல் மீடியாவில் என்ன போடுறாங்க, ஏதாவது ஒரு கிளிப்பை கொண்டாந்து போர்ட் பண்ணிடுவாங்க. பத்தியா படத்துல ஒரு துண்டு, எப்ப பார்த்தாலும் பாட்டு, காதுல பாட்டு அடிச்சுட்டு ஒருவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. பாருங்க பொம்பளை புள்ள அயன் பாக்ஸ் பண்ணிட்டு போடுற, அயன் பண்ற நேரமும் பாட்டு, படிக்கிற நேரமும் பாட்டு, போற நேரமும் பாட்டு, இது எப்படி உருப்படுவாங்கன்னு கேட்கிறாங்க. எல்லா நேரமும் பாட்டு. சுபஹானல்லாஹ். இன்னொரு நாள் சொல்றாரு, எங்க பக்கத்து வீடு தொழுறாங்க, பள்ளிக்கு போறாங்க, பஜ்ர் கிளம்புறாங்க, பாட்டு சத்தம் இங்க கேட்குது, காலையில இருந்து பாட்டு போறாங்களே, இந்த ஹதீஸ் தெரியாதா? ஆனா தொழ போறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, அந்த டைம் மட்டும் தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மியூசிக்கே ஹலால் ஆக்கினாங்களா? பண்டி அடிச்சு ஹலாலான்னு பாக்குறாங்க. அது ஹராம். ஜமியத்துல் உலமா இந்த பிஸ்கட்டுக்கு ஹலால் கொடுத்தான்னு பாக்குறாங்க. யோகட் சாப்பிட முன்னாடி ஹலாலா ஹராமான்னு பாக்குறாங்க. இந்த பாட்டு மியூசிக், இந்த இசை கருவிகளை உடைக்க வந்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த இசை கருவிகளை முஸ்லிம்கள் எப்படி ஆதரிப்பார்கள்? எப்படி நாம் அதோட சேர்ந்து போவோம்? அதுல போற பாட்டு சுப்ஹானல்லாஹ். இங்க இருந்து போற ஒரு பஸ், அப்துல் வதூத் மௌலவி என்னோட ஒரு நாள் பகிர்ந்து கொள்கிறார். அவர் வயசு, அதாவது அவர் போய் டிரைவர்கிட்ட கேட்டா, அவருடைய வயசுக்கு 75க்கு மேல. அவர் போய் கேட்டாரா, இந்த பாட்டை போட்டு போறியே, இவ்வளவு பேர் நிற்கிறார்கள் முக்கால் போட்டு, இந்த அர்த்தத்தை எனக்கே கேட்கிறாரு, கூச்சமா இருக்குது, வெக்கமா இல்லையான்னு கேட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன போட்டிருக்கிறோம், தலையை மறைச்சிருக்கிறோம், எங்க மானத்தை மறைக்கிறோமா? அவன் மானத்தை போக்குற மாதிரி பாட்டு போடுறான், அதுக்கு தலையாடிட்டு போறோம். நம்ம நடிக்கிறோமா, வாழ்றோமா? நிஜமா எங்களுக்கு கொள்கை இறங்கிருக்கிறா, போலியா நடக்கிறோமா? இங்கதான் பிரச்சனை. எங்க அடையாளம் தெரியாமல் இந்த சோசியல் மீடியாக்கள் வெறும் பேரளவில் எங்களை முஸ்லிம்களாக நிப்பாட்டி வச்சிருக்கு. மற்ற அத்தனையும் உள்ளுக்குள்ள எங்களுக்கு வேற சித்தாந்தங்களை புகுந்திருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இதுக்கு தீர்வு என்னன்னா, எங்க இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் தலைவர் உருவாக்கும். யாரு தலைவர்? பேரளவில் இல்ல, அஜித் தலைவர் இல்ல, விஜய் தலைவர் இல்ல, வேற எவன் நடிக்கிறான்னு எனக்கு தெரியாது, அந்த எவனும் தலைவர் இல்ல. ஒரு இளைஞனுக்கு படத்துல தலைவன், ஒரு இளைஞனுக்கு ஃபுட்பால்ல தலைவன், ஒரு இளைஞனுக்கு கிரிக்கெட்ல தலைவன். எவனாவது ஒரு தலைவனை பிடிச்சி இவன் தான் என் தலைவர். உங்க எல்லாருக்கும் ஒரு தலைவர், காத்தமுல் அன்பியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்களுக்குள்ள அந்த கல்வி பெருமானாரை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா அந்த கல்விகள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிக்கும். பெருமானாருடைய காலத்தில் இளைஞர்கள் ஓடி வந்தார்கள், பெருமானாரை பார்த்தார்கள்.
பெருமானோட பேசினார்கள், பெருமானாருடைய அவர்களோட பழகினார்கள், அவர்கள் கல்வை பறிக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் அறிமுகப்படுத்தணுமா? போனை கையில கொடுங்க, அந்த தலைவரை அறிமுகப்படுத்துங்க. இப்ப எந்த சோசியல் மீடியாவும் அவரை பறித்து கொண்டு போகாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அவர் நேசிக்கிறார். ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களை பொறுத்தளவுல இளைஞர்களுக்கு முதல்ல தெரியணும் இளைஞர்கள் யாரு. சுப்ஹானல்லாஹ், திருக்குர்ஆன்ல இளைஞர்கள் நான் சொன்ன யுவதியும் சேர்த்துதான். திருக்குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்கு, அது சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம். இந்த 18வது அத்தியாயத்தை பொறுத்தளவுல நம்ம ஜும்மா நாட்கள்ல இந்த அத்தியாயம் அதிகமா ஓடும். இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இளைஞர்களை பத்தி சொல்றோம். என்ன ஆச்சரியம் என்றா, இந்த சூறாவை எல்லாரும் படிக்கணும், நான் படிக்கணும், நீங்க படிக்கணும், இந்த உலகத்துல பெரிய அறிவாளி என்று சொல்ற எல்லாரும் படிக்கணும், அல்லாமாக்கள் படிக்கணும், முஃப்திமார்கள் படிக்கணும், ஆலிம்கள் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், தஃப்சீர் எழுதினவங்க படிக்கணும், ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்றவங்க படிக்கணும். அப்படிப்பட்ட எல்லாரும் படிக்கணும். யாரு படிச்சு கொடுக்கிற ஆசான்மார்கள்? இளைஞர்கள். ஒரு இளைஞர் படிச்சு கொடுக்குறாங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமி படிக்கணுமா? பெரிய பெரிய அறிஞர்லாம் படிக்கணுமா? படிச்சு கொடுக்கிறவர் யாருப்பா? எந்த பல்கலைக்கழகம் படிச்சாரு, என்ன PhD முடிச்சாரு? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. இன்னமும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஆமனு பிரப்பீம், தன் ரப்பை அவர்கள் நம்பினார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவருடைய நேர்வழியை நாங்கள் அதிகப்படுத்தினோம்ன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இளைஞர்கள் மட்டும் அல்லாஹ்வுடன் கையேந்தினார். அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்குமான கூட்டம் இளைஞர்களும் யுவதிகள். அது ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? அது ஏன் அந்த பருவத்தை பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த பருவத்துல தான் எல்லா பாவத்தையும் செய்யணும். எல்லா பாவத்தையும் செய்ய தோன்ற டைம்ல ஒரு ஆள் சஜிதாவோட விழுந்தாருன்னா அவருக்கு அல்லாஹ் அவரை விரும்புவோம். மறுமை நாள் 50 பேர் வெயில காய்வாங்களாம். எல்லாரும் நிக்கிற நேரம் 7 குரூப் அல்லாஹ் கூப்பிடுவான். 7 குரூப். அதுல ஒரு கூட்டம் ஷாபும் நஷாபி இபாதத்தில், நீங்க வாங்கப்பா, ஏன் வெயில காய்றீங்க, வாங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவான். யார? இளைஞர்கள். ஏன்? அவங்க இளமையை அல்லாஹ்வோடு கழித்தார்கள். ரப்புக்காக வேண்டி தன் இளமையை இரவில் எழுந்தார்கள், ரப்போடு பேசினார்கள், பகலிலே அல்லாஹ்வுக்காக தன் நேரத்தை ஒதுக்கினார்கள். அவ்வளவு பேர் நிக்க அந்த இளைஞர்களை கூப்பிடுவானா, ஏங்க வாங்க, ஒளிமயமான மேடையில் உட்கார வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகு பார்ப்பான்றாங்க வறுமை நாள். நான் கேட்கிறேன், ஒரு பெரிய மந்திரி வந்துட்டாரு, பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டாரு, ஜனாதிபதியை சபையில் உள்ள ஆளை கொண்டு மேடையில் உட்கார வச்சாரு. எவ்வளவு பெருமையா இருக்கு. எப்படி இருக்கும்? கூப்பிட்டு இருப்பான். நாளைல இருந்து ரோட்ல அவர் தான் ஜனாதிபதி. என்ன ஜனாதிபதி நேற்று பக்கத்துல உட்கார வச்சாரு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பருவத்தை தேர்ந்தெடுக்கிறான். பேரை சொல்லல, அப்துல் ரஹ்மான் பேரை சொல்லல, இளமை என்ற பருவம். அதுக்காக முதியவர்கள் கண்ணியம் கொடுக்கணும் அர்த்தம் இல்ல. இளமையில எல்லா அசிங்கமும் செய்யற டைம்ல, நையாண்டி பண்ற டைம்ல, விபச்சாரம் பண்ண தோன்ற டைம்ல, எல்லா வகையான அடாவடித்தனம் பண்றதுக்கு தோன்ற டைம்ல ஒரு இளைஞன் இறைவனுக்காக தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டா மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவானா. அந்த இளைஞரின் பருவத்தை செலவழித்து முதியவர்கள் இருப்பாங்க. உலகத்தை மௌத்தா போல முதியவர்கள் இருப்பாங்க. ஆனா இளமையை அல்லாஹ்வுக்காக கழித்தவர்களை அல்லாஹ் கூப்பிடுவானா. நீங்க எல்லாம் எதுக்கு வெயில காயணும், இங்க வாங்க, நல்ல நில்லுங்க, ஏன் நிழலில் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பருவம். திருக்குர்ஆன் அவ்வளவு பேருக்கும் பாடம் நடத்துறதுக்கு ஒரு சின்ன குரூப்பை தேர்ந்தெடுக்கு. அது எனக்கு பாடமா, உங்களுக்கு பாடமா, சஹாபாக்களுக்கு பாடமா, பெருமானாருக்கு படித்து கொடுப்பதற்கு யாருக்கு போய் கேட்டா சூரத்துல் கஹ்ஃப் குவைவாசிகள். குவைவாசிகள் யாரு? எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, எந்த பட்டம் பெற்றாங்க, என்ன அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், ரப்பு மேல இருக்கிறான். அவங்க ரப்பை நம்பினாங்க. ஆமனு பிரப்பி வஸித்னாஹும் ஹுதா. அந்த இளைஞர் கூட்டம் அவங்க பேரெல்லாம் அல்லாஹ் சொல்லல, அவங்கள்ட்ட வேற எதையும் சொல்லல. அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். நம்பினா ஊர்ல பிரச்சனை, ஊர்ல உள்ளவங்கலாம் பிரச்சனை படுத்தும். என்ன பிரச்சனை? அல்லாஹ் நம்பினா அப்படின்றான். அதனால இவர்கள், இந்த இளைஞர்கள் ஊர்ல இருந்தா அவங்க மதத்துக்கு நம்ம போயிடணும். நம்ம அல்லாஹ் நம்பியிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் பேர் தான், மைனாரிட்டி தான். ஆனா ரப்ப நம்பினால நாங்க வெளியே போயிருவோம், ஊர்ல இருந்து வெளியே போயிருவோம். போன ஒரு குவை தெரியுது,
இந்த கோயில போயிருவோம், ரப்பே கையேந்துறாங்க. இந்த வானம் அவர்களுக்காக திறக்கப்படுகிறது, இந்த பூமி அவர்களை தாங்கிக் கொள்கிறது. ஒரு இளைஞர்கள் கையேந்திர நேரம் ரப்புல் ஆலமீன் பதில் கொடுத்த விதத்தை திருக்குர்ஆன் சொல்லுது. எவ்வளவு பவர் பாருங்க, எவ்வளவு பவர். அந்த மன்னர் அந்த பக்கத்தில் நிற்கிறான், அவனோட பெரிய படை இருக்கிறது. ஆனா அந்த ஊர்ல இருந்து சாதாரண இளைஞர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெளியாகிறாங்க. வெளியாகினா பெரிய பேலஸ் கிடைக்கல, பெட்ரூம் கிடைக்கல, ஏர் கண்டிஷன் போடப்பட்ட மாளிகை இல்ல, ஒரு குகை. அவங்க அல்லாஹ் சொன்னாங்க, ரப்பானா என்னோட ரப்பே உன் ரஹமத்து வேணும் யா அல்லாஹ், உன் இறக்கம் வேணும் யா அல்லாஹ், எங்களுக்கு எங்க காரியத்தை இலகுபடுத்துறியா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழிப்படுத்துறியா அல்லாஹ். கேட்கிற நேரத்துல கோயிலுக்குள்ள பூந்துட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்கணும். தூக்கத்தை கொடுத்தா பிறண்டு தூங்குறாங்க. தூங்கிட்டாங்களா? அவங்க நேர்வழியை கேட்டாங்க, நேர்வழி அதிகப்படுத்த சொன்னாங்க. இளைஞர்கள் இன்னும் பெரிய வயசு இல்லை. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், 11 வருஷம் தூங்கிட்டாங்க. தூங்கி எழுப்பினா ஒரு ஆள் கேட்கிறார், எவ்வளவு நேரமா தூங்கி இருப்பீங்க? கம்மில விஷயம் எவ்வளவு நேரம்? அப்போ அவங்க உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு சின்ன நேரம், கொஞ்ச நேரம் தூங்கிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அப்பதான் சொல்றாங்க, பசிக்குது இல்லையா, தூங்கி முடிச்சுட்டு பசிக்குதா, கொஞ்சம் சந்தைக்கு போயிட்டு வாங்க. எப்படி போகணும்? இந்த பிடிச்சுக்கோங்க, வரைக்கும் ஆதி இந்த எடுத்துட்டு போங்க. இவள் மதீனத்தி எந்த ஐயோ அஸ்கா தாவல் போய் பாருங்க, எந்த சாப்பாடு அஸ்கா தூய்மையா இருக்கிறோம். இந்த ஹராமான சாப்பாடு கொண்டாந்துறாதீங்க, ஹலால் சாப்பாடு போய் பாருங்க. கொண்டு போய் இந்த தாளை கொடுத்துருங்க. அவன் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த பணத்தை போய் கொடுங்க. அது தாள் சல்லின்னு வருது, வரைக்கும் ஆகும். இந்த தாள் சல்லியை போய் கொடுங்க. கொடுத்துட்டு ஏதாவது தூய்மையா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போய் கொடுத்தா, பார்த்து போற வழியில மாட்டி பற்றாதீங்க. என்ன தெரியுமா, கவனமா நடந்துக்கோங்க, இல்லைன்னா மதம் மாத்திடுவாங்க உங்களை. அப்ப கூட சிந்தனையை பாருங்க, சல்லியை கொடுத்து அனுப்புற நேரம் கூட மதம் மாத்திடுவாங்க. எங்களையும் காட்டி கொடுத்துடாதீங்க, கவனமா போங்கன்னு போய் அவன் சல்லியை நீட்டினா அப்பதான் அந்த ஊர்ல பெரிய பிரச்சனையாகும். உங்க ஊர்ல இப்ப போய் வராங்க, ஒரு சட்டை நீட்டி எனக்கு பாடலாக்கள் தாங்கன்னா யாரு போய் மூத்த பார்த்துட்டு இதுவரைக்கும் கூய்க்குள்ள இருந்தவர்கள் அவங்களோட ஒரு ஏடும் இருக்கிறது. அஸ்ஹாபுல் கஹஃப் வர்ரகீம் ஏடும் கையில வச்சிருந்தாங்க. அந்த ஏடுல தான் அம்புட்டு இருக்குது. அந்த ஏடுல தான் அல்லாஹ் ஒருவன் இருக்குது. அந்த ஏடை நம்பினார்கள். அது உள்ள தகவல்லாம் நம்பினாங்க. அல்லாஹ் ஒத்தந்தான் கேட்டாங்க தான் கேட்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து காட்டுற, இன்னும் ஃபித்யத்துன் அவர்கள் இளைஞர்கள், ஆமனு பிரப்பிஹிம் தன் ரப்பை நம்பினவர்கள். அல்லாஹ் கைவிடுவானா? ரப்பை நம்பினவர்கள் கைவிடுவானா? சும்மா இளைஞ அது என்ன முடியுமா அப்படியா? வஸித்னாஹும் ஹுதா அதிகப்படுத்தினோம், ரூட்டை காட்டினோம், பாரு கொடுத்தோம். எது வரைக்கும்? ஜன்னah வரைக்கும். என்னாச்சு? அதோட அல்லாஹ் நிப்பாட்டான். அந்த இளைஞர்கள கதைய அல்லாஹ் நிப்பாட்டான். அப்பதான் உங்களுக்கு தெரியுது, ஆஹா ரொம்ப பழமை வாய்ந்தார்கள் இவங்க, இப்ப பொடியன் மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த காலத்துல இருந்த 10 ஜெனரேஷன் இப்ப மௌத்து எழுதி பார்த்தா, இது அப்பா அவங்களோட புள்ளி, அதாவது அந்த காலத்துல இருந்தவங்களோட புள்ளட வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு காலம் வரும். உடனே ஊர் மக்கள் குழம்பிட்டாங்க, இது வேற இனமா யாரு, அவங்களுக்காக ஒரு கட்டிடம் கட்டினதாக குர்ஆன் சொல்லிட்டு போகுது. அதை நீங்க படிச்சு பாருங்க. ஆனா இந்த ஏடுகளை ஜோர்தான்ல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞர் தன்னை காணாமல் போன ஆடை தேடுறதுக்கு குகைகளுக்குள் தேடி போகிற நேரம் இந்த ஏடுகள் கண்டெடுக்கப்படுகிறது. அதுல பாதி ஏடு காலி. சில ஏடுகள் எடுத்து அங்கு ஒரு புத்தகச்சாலை செய்யக்கூடிய ஒருவர்கிட்ட இந்த இளைஞர் கொண்டு வந்து காட்டுறான். இது பாருங்க, இன்னமும் இருக்குது. இந்த குகை இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏடுகளை அவர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல உள்ள ஒரு லைப்ரரியில ஒப்படைக்கிறாரு. இது புத்தகச்சாலைக்கு செல்வதாக நீங்க பாருங்க. அந்த லைப்ரரியில இருந்து அது அமெரிக்கா வரைக்கும் போகுது. போனால் 50 ஆண்டுகளாக அதுல ரகசியங்களை மறைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிபிசி அல்லது CNN இவருடைய வீடியோ கிளிப் இன்றைக்கும் இருக்கிறது. ரிலீஸ் பண்ண ஞாபகம் உள்ள பேர் ஜஸ்மின் நினைக்கிறேன். அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த பழங்காலத்து மொழிகளை படித்து
அதை ஆய்வு பண்ணி அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோப்பை போட்டு இது என்ன இந்த சீக்கிரம் இருக்கு பாருங்க அதை எழுதி வச்சுட்டு போயிட்டான். போல வாரவனுக்கெல்லாம் படிக்கலாம்னா அப்படி படிக்கல. அந்த காலத்து மொழியை அதை பார்த்து அது என்ன. அப்ப மகாச்சாரிய சென்ரத் பரணிட்டான், ப்ரொஃபசர் சென்ரத் பரணிட்டான் அங்க போய் உட்கார்ந்து என்னப்பா எழுதியிருக்கிறான் அது தனியா படிச்சு இதுதான் எழுதியிருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மொழி பழங்காலத்து மொழியை ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும். இத மாதிரி கண்டுபிடித்ததை அமெரிக்கா மறைச்சிட்டான். சுப்ஹானல்லாஹ். 2 வார்த்தைகள் யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், CNN வெளியாகுது. 2 பேர் பேசுறாங்க. 2 பேர் அந்த ஏடுகள் என்ன சொல்லுது என்று சொல்ற நேரம், அல்லாஹ் உன்னை வெளியாக்க நாடினான் வல்லாஹி வெளிப்படுத்துவான். ஒரு ஆள் சொல்லிட்டார் இட் கன்ஃபார்ம்ஸ் குர்ஆன். உடனே அவர் என்ன பண்ணார், இந்த ஏடு என்னப்பா நீ மைக்ரோஸ்கோப்பை போட்டு உள்ளுக்குள்ள போட்டு எல்லாம் ஆய்வு பண்ணி அதை அழிச்சு போய் கூடாது பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா உலகத்துக்கு வெளியிடல. இன்னொருத்தன் பேசுறான் இட் கன்ஃபார்ம்ஸ் இஸ்லாம். இது ஈசா நபிக்கு பிறகு நடக்குது. அது என்ன குர்ஆனை கன்ஃபார்ம் பண்ணுது, கடவுள் 3 இல்லப்பா, அந்த ஏடுல கடவுள் 1 தான் இருக்குது. கடவுள் 3 என்பது பிழை, ஒரு கடவுள் தான் என்பது அந்த இளைஞர்களுடைய கொள்கை. இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. 7 இளைஞர்களும் 300 வருஷம் ஒரு கோயில வாழ்ந்தாங்க. அது 7 இளைஞர்னு குருவாங்க இல்ல, 300 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு குருவாங்க இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த அதிசயமான இளைஞர்களை பத்தி உலகம் பேசுது. அவங்களுடைய எல்லாத்தையும் கண்டெடுத்துட்டு அந்த இளைஞர்களை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் நான் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், அவங்க ஓப்பன் ஹார்ட்டோட சொன்னாங்க, ரப்பே நாங்க கேட்கிறோமே அல்லா, உன்னை மட்டுமே நம்பியிருக்கிறோமே அல்லா, எங்களை கைவிட்டாதே யாரான்னு கேட்டதை அல்லாஹ் கபூல் செய்தால், இளைஞர்களும் யுவதிகளும் இந்த டைம்ல சோசியல் மீடியாவில் உங்களை பறி கொடுக்க போறீங்களா? உங்க ரப்போட தொடர்பு வைப்பதற்கு மிக பலமான பருவம். நீங்க தூய்மையாக்கி விட்டு உங்க ரப்பு முன்னாடி நின்று, ரப்பே உன்னை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த வானம் இளைஞர்களுக்காக திறக்கப்படும், அல்லாஹ்வுடைய யுவதிகளுக்காக திறக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பருவத்தை நம்ம தொலைக்க போறோமா என்பதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றார்கள் சொல்லிக் கொடுக்கணும். இளமை பருவத்தை எப்படி கழிக்கணும் என்பதை பெற்றார்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும். மார்க்கத்தின் பக்கம் திருப்பி விட்டுட்டீங்கன்னா இளைஞர்கள் பள்ளிவாசல் நிரப்புவாங்க, இளைஞர்கள் ஊரை திருத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட பருவம் குர்ஆனை பரப்பி பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. நபிமார்களை பத்தி பேசுற நேரம் சில நபிமார்களை பத்தி திருக்குர்ஆன் பேசு, அவருடைய இளமை பருவத்தை பேசு. இப்ராஹிம் நபியுடைய இளமையை பேசுது, யூசுப் நபியுடைய இளமையை பேசுது, இளமை பருவத்தில் எப்படி அல்லாஹ்வை நெருங்கினாங்கன்னு பேசு. அன்பிற்கினியவர்களே, அந்த வரலாறுகள்லாம் நம்ம பரப்பி பார்க்கணும். நம்ம அதை ரசிக்கிறதுக்காக வேண்டி எங்க நேரத்தை கொடுக்கணுமே தவிர, இளைஞர்களும் யுவதிகளும் இன்றைக்கு அசிங்கத்தில் ஈடுபட்டா கல்வி அசிங்கமா போயிடும், ரொம்ப அசிங்கமா போயிடும். வாழ்க்கையில என்னதான் ஹிஜாபு போட்டாலும் அந்த அசுத்தம் வெளியே தெரிஞ்சிடும். தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அடிக்கடி இந்த சோசியல் மீடியாக்கள் இஸ்லாம் ஏதாவது இருக்கிறா அந்த மாதிரி சேனல்களை பார்க்கணும், அந்த மாதிரி குரூப்புகள்ல ஹெட் ஆகணும். அவங்க போற அந்த விஷயங்களை கேட்கணுமே தவிர அசிங்கத்துக்கு இலகுவா போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இளைஞர்களை பற்றி எக்கச்சக்கமான செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர். அவர் எப்படின்னா, அஸ்லமி கோத்திரம் ரொம்ப தூரம், அஸ்லமி கோத்திரத்திலிருந்து வர்றாரு. வந்தா ஒவ்வொரு ஆணி சில ஊர்ல இருந்து வருவாங்க. இப்ப கொழும்புல இருந்து வந்துட்டாங்கன்னு வைங்க, கல்முனைக்கு திரும்ப இங்க இருந்து போகணும் கொழும்புக்கு, ரொம்ப தூரம்னு வைங்க. இன்னைக்கு பிரயாண வசதி நிற்கிது, வந்து போயிடலாம். அந்த காலத்துல அஸ்லமி கோத்திரத்திலிருந்து வந்துட்டாங்கன்னா திரும்ப போய் திரும்ப வர்றது ரொம்ப பெரிய சிரமம். இன்றைக்கு பல மணித்தியாலத்துல பிரயாணம், அன்றைக்கு நாள் கணக்கில் மாச கணக்கில் பிரயாணம். அந்த பிரயாணத்துக்கு நிறைய செலவாகும். இன்றைக்கு ஃபியூல் காஸ்ட் வர மாதிரி அவங்களுக்கு என்ன பெட்ரோல் அடிப்பாங்க, ஒட்டகத்துல தானே போக போறாங்க, அது சாப்பிட்டா கொண்டு போயிருமே. இவங்க 30 நாள் சாப்பிடணுமே, வர்ற வழியில என்ன ஏர் கண்டிஷன் ரூம் போட்டா கொடுப்பாங்க, பாலைவனத்துல தூங்கணும், அவங்க அதே ரூட்ல பிரயாணம் மேற்கொள்ளணும், கடுமையான வெயில் அடிக்கும், சில நேரம் குளிர அடிக்கும், இதெல்லாம் தாண்டி கொண்டு போகணும், காத்தடிக்கும், கண்ணை பொத்திடுவாங்க அரபிகள். அந்த மண்ணெல்லாம் போய் கண்ணில் படும், அவ்வளவு பயங்கரமான ஒரு பிரயாணம். இந்த அஸ்லமி குலத்தில் இருந்து வந்தவர் திரும்ப வீட்டுக்கு போயிடறான்டாரு. ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க விட்டு போக எனக்கு ஏறாது, உங்களை பார்க்கணும், உங்களோட
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளியில உட்கார்ந்து பயான் பண்ணிட்டாங்கன்னா அவர் கேட்டுட்டே இருப்பார். இப்படி ஒரு 70 லட்சம் பேர் வெளியில நிக்கிறாங்க. அவங்களுக்கு ரூம் கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா இல்லை. மஸ்ஜிதுன் நபவி சின்ன பள்ளிவாசல், அதுல முற்றவெளி, அந்த முற்றவெளிக்கு சுஃபானுவோம், அதுல சுஃபானுவோம். அந்த சுஃபா முற்றவெளியில ஒரு 70 பேர் தங்குறாங்க. 70 பேருக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் 70 பேர் வெளியில நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரே ட்ரெஸ் தான். அவங்களுக்கு என்ன வியாபாரம் கிடைக்கும்னா அவங்களோட மெயின் டார்கெட் ரசூலோட பயான் கேட்கணும். அதனால சின்னது ஏதாவது செஞ்சுட்டு வருவாங்க. சில வேளை ஈச்சப்பழத்துல ஒரு துண்டை சாப்பிட்டுட்டு நம்ம நோம்பு துறக்கிறதுக்கே 3 ஈச்சப்பழம் சாப்பிடுவோம், 5 சாப்பிடுவோம். அவங்க ஏதோ ஒரு ஈச்சப்பழத்துல ஒரு துண்டை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் பெருமானார் ஃபஜ்ர் நேரம், தஹஜ்ஜுத் நேரம், ரசூலுல்லாஹ் முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்துட்டாங்கன்னா பெருமானார் தூங்க மாட்டாங்க, எழுந்திருவாங்க. ரப்பு பக்கத்துல அல்லாஹ்வோட பேசணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடம் நிறைய கேட்பாங்க. அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து அடியார்கள் என்னிடம் கேட்பவர்கள் யார்? உலகம் தூங்கினாலும் பெருமானார் சாட்டு போக்கு சொல்லி தூங்கவே மாட்டார். எந்த அளவுக்கு தூங்க மாட்டாங்கன்னா, ஒரு மனிதன் தன் மனைவியோட வாழுகிற நேரம் இந்த கல்வி பறிப்போகும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா நாயோட வாழனமா இருந்தா நீங்க நினைச்ச கூடாது ஒவ்வொரு நாளும் ஆயிஷா நாய் வீட்டுக்கு போலாமா, இல்ல. தங்குறதா இருந்தா 11 மனைவி, ஏழு காலத்துல 9 மனைவி. 9 மனைவிக்கு டேட்டை கொடுத்துட்டு திங்கள் இவங்களுக்குண்டா, செவ்வாய் அவங்களுக்கு, புதன் இவங்களுக்கு, வியாழன் அவங்களுக்கு, வெள்ளி அவங்களுக்கு, இப்படிதான் வரும். டேட் வந்துதான் திரும்ப ஆயிஷா நாய்க்கு வரணும். அப்போ ஒரு நாளை வந்து ஒரு பெண்ணு மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பம் ஆயிஷாவோட வாழ. ஆயிஷா சொல்றாங்க, நானும் பெருமானார் ஒரு போர்வையில ரொம்ப அமர்கலமா அன்றைக்கு நாள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து கேட்டாங்க, ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுறீங்களா, ஜின்னி ஆயிஷா என்னை விடுங்கன்னு கேட்டாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுமதி கொடுத்து பெருமானார் எழுந்தார்கள். அன்றைக்கு தொழுதார்கள், அழுதார்கள். சுபஹானல்லாஹ். சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி இறுதி ஆயத்துகள் இறங்கிய நாட்கள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் வானம் பூமியை படைப்பதை பற்றி பேசுகிறார். அந்த ஆயத்துகள் ரசூலுல்லாஹ் ருக்குவில் இருந்து அழுது கொண்டு தேம்பி கண்ணால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அழுகை, அந்த தொழுகை முழுக்க அழுது கொண்டே இருந்தால் ஒரு செய்தி வரும். என்ன சொல்ல வர்றது தெரியுமா? உலகத்தில் அசந்து தூங்குறது என்பதே ஒரு இன்பம். அதுலயும் மனைவியோட வாழ்ந்து தூங்குறது என்பது வேற. இந்த நேரத்திலையும் அல்லாஹ் அந்த வகை வருகிற நேரம் பெருமானார் தன் மனைவியை வைத்து விட்டு அதுக்கு போறாங்க. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட அந்த வாழ்க்கையை விட்டு இரவு தொழுவாங்க. தஹஜ்ஜுத்ல எழும்புற ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? வெளியே போய் பார்த்தா ஒரு ஆள் நிக்கிறார். திடீர்னு நீங்க வெளியே போயிட்டீங்க, ஒரு இருள் நிறைஞ்ச இடம், என்ன ஆயிரும்? யாருப்பா இருட்டுல லைட் அடிச்சு வச்சிருப்பாங்க, நிலா வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். யாராவது இருந்தாங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்துல சாடமாடே தெரியும். ஒரு இளைஞன் அன்றைக்கு தூங்காமல், அதாவது எழும்பி கையில் தண்ணியை வைத்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒரு இளைஞனை ஓதிட்டு போய் கேளுங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் என்று. நைட் முழுக்க முடிச்சிருந்து அடுத்த நாள் சூரியன் வெளி, அதாவது 12 மணி காட்டி தூங்குறதான் பிடிக்கும். அவங்க எல்லாம் அப்சைட் டவுன் தான் செய்ய பார்ப்பாங்க. நைட்டு முழுக்க ஏதாவது பார்த்து செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு விடிகிற நேரம் தூங்குறது இருக்கு பாருங்க. இளைஞர்களையும் யுவதிகளையும் எழுப்புறதா ரொம்ப கஷ்டம். தூங்குறது கஷ்டம், தூங்கி நம்மளை எழுப்பாட்டுறது கஷ்டம். சகருக்கு எழுப்பாட்டப்படுற பாடு, பிடிச்சி இதாக்கணுமா, அடிக்கணுமா, பிடிக்கணுமா, தண்ணியை ஊற்றணுமா, ஓட்டப்போல குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிருக்கணுமா, அந்த மாதிரி பிரச்சனை. சில வீடுகள்ல எப்போ அசான் சொல்லுவாங்க எழுந்துரு, பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனால் அந்த இளமையில எப்ப அந்த பெண் தாயண்ட அந்தஸ்துக்கு வர்றாவோ அப்புறமா சிறு சவுண்டுக்கு எழுந்துருவான். அந்த புல்ல ராத்திரி 1 மணிக்கு கத்துற டைம்ல பால் குடிக்க எழுந்துருவான். அப்படியே மாறிடும். அந்த இளைஞர் தன் தூக்கத்தை விரும்புகிற டைம்ல வெளியே நிற்கிறார். பெருமானார் அவரை பார்க்கிறார், யாருமே இல்லை, கையில தண்ணீரோட நிற்கிறார். பெருமானார் அவரை பார்க்கிறார். ஏன் எழுந்து நிற்கிறார் தெரியுமா? பெருமானார் அவரை பார்க்கணும். எல்லா நேரமும் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் அவர் கையில தண்ணியை வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு என் கையால தண்ணி குடிக்க இந்த டைம் தான் உகந்த நேரம். தூக்கத்தை தியாகம் பண்ணி பெருமானார் இப்ப விழிப்பாங்கன்னு டார்கெட் பண்ணி நேரத்தை விளங்கி வெளியில நிற்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவரை பார்க்கிறாங்க. என்ன அன்பு! சுப்ஹானல்லாஹ். இப்படி இளைஞர்கள் தன் கல்விகளை பறிகொடுத்த வரலாறு மதீனத்து வரலாறு. கையில தண்ணியை வச்சு நிற்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவர் கண்ணை பார்க்கிறாங்க. என்னமா வேணும்? செல்லின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார். கேளுங்க.
பெருமானார் நினைக்கிறாங்க ஏதோ தேவையில் இருக்கிறது போல. சில வேளை கடன் கேட்கறதுக்காக வேண்டி சில பேர் விடிய காலம் வந்துருவாங்க. ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வராதவங்க கூட ஆஜியார் சொல்லலாம் வந்தோம்னா பக்கத்துல நின்றுட்டு கடன் கொஞ்சம் இருக்கிறாமான்னு கேட்பாங்க. எதுக்குன்னா ஆஜியாரை சந்திக்க பள்ளிக்கு வரணும்னா ஃபஜ்ருக்கு வந்தோம்னா சந்திக்கலாண்டு. ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்தாரு? ஏதோ உலக தேவையா? முட்டை வெளியில நிற்கிறேன், யாருச்சுல கல்யாணம் நடக்க போகுது, ஒரு வீடு கட்டி தரலாமா, நீங்க தான் 40 ஒட்டகம் 50 ஒட்டகம் தர்மம் கொடுக்குறீங்க, இது யாருக்கு போறோம்? ரசூலுல்லாஹ் ரொம்ப பெரிய பணம் வருது, பெருமாளுக்குள்ள ஹசானா நிறைய வருதவங்களுக்கு எல்லாம் 40 கொடுங்க 50 கொடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒட்டகம் பால் தேவைப்படுறவங்களுக்கு பால் கொடுக்கணும், அப்படி பணம். ஹைபர் கோட்டையை பிடிச்சதுக்கு பிறகு இத்திரி 6 பிறகு அவ்வளவு பணம். ஆனா பெருமானார் ஏற்கனவே வாழ்ந்தாங்க. அப்ப கேட்கிறாங்க என்ன வேணும்? அவர் பெருமானாரை பார்க்க என்ன சொல்லலாம்? யார சொல்லலாம்? எனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை முடிச்சு நல்ல ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு மாதிரி ஒரு வீடு தந்தீங்கன்னா, இதை விட நீங்க தான் ஜனாதிபதி, நீங்க மனசு வச்சா செஞ்சிடலாமே, யார சொல்லலாம்? அப்படி கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். நல்ல அருமையான வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் என்ன வேணும்னு கேட்டாங்க. ஜனாதிபதியா இருந்து கேட்கிறாங்க அல்லது நபியா இருந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டு கொடுத்துருவாங்க. யார சொல்லலாம்? எனக்கு நீங்க வேணும்னு கேட்கிறேன். எப்படி கேட்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட். பெருமானாருக்கு தண்ணி கொடுக்கிறவருக்கு மறக்கவே இயலாது. தஹஜ்ஜுல எழுப்பி ரசூலுல்லாஹ் கண்ணை பார்த்து சாத்தமுல் அன்பியாவுக்கு கையால உதுவடுங்களை ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கணவன் தூங்குற நேரம் மனைவி எழுப்பினால் கணவனை எழுப்பாற்றார். தஹஜ்ஜுக்கு எழும்பாத கணவன் இருப்பாங்க. மனைவி எழுப்பாற்ற நேரம் கணவன் எழும்பாத மனைவிமார்கள் இருப்பாங்க. ஒரு இளைஞன் தன் தூக்கத்தை தியாகம் பண்ணி காத்தமுல் அன்பியாவுக்கு முன்னாடி இந்த அருமையான வாய்ப்பை எடுப்பது உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரபியத் இப்னு கஅப் அஸ்லமியை தேர்ந்தெடுத்தார். தன் வீட்டில் இருந்து ஊரில் இருந்து வந்து ஏழ்மையை தேர்ந்தெடுத்து கொஞ்சோண்டு ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு பெருமானாரோட பேசணும், பெருமானார் பேச்சு கேட்கணும், பெருமானாரோட வாழணும் என்ற கல்வை பறிக்கொடுத்த இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் அவரை பார்த்து கேட்டார், என்ன ரபியா என்ன வேணும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், யார சொல்லலாம், எனக்கு ஒன்று வேணும் யார சொல்லலாம், இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒன்று வேணும், ஜன்னாவிலே உங்களோட பக்கத்தில் ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி உங்களோட பக்கத்தில் இருக்கணும் யார சொல்லலாம், உங்களோட தோழமை கொள்ளணும் யார சொல்லலாம். நீங்கள் நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்வான அந்தஸ்தோடு உங்களை நிரப்பமா உங்களை நெருக்கி நிறைய பேர் இருப்பார்கள். நீங்கள் கடும் பிஸியாக இருப்பீர்கள். நபிமார்கள் எல்லாம் எவ்வளவு நபிமார்கள், எவ்வளவு சித்திகீன்கள், எவ்வளவு சுஹதாக்கள், எவ்வளவு சாலிஹீன்கள் காத்துமுல் அன்பியாவை சுத்தி வளைக்கிற நேரம் ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி உங்களை நெருங்கலாமா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் ஜன்னாவை தந்து உங்களோடு ரபியாவுக்கு பக்கத்தில் வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஜன்னாவிலும் இடம் வேண்டும், அது உங்களோடு வேண்டும் யா ரசூலல்லாஹ். நீங்கள் இல்லாமல் ரபியாவுக்கு கஷ்டம் யா ரசூலல்லாஹ். இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். ஜன்னாவிலே உங்களோட தோழமை வேண்டும் யா ரசூலல்லாஹ். எனக்கு அதை கேட்டு தாருங்களே அல்லாஹ்விடம் என்று கேட்டார். பெருமானார் அவரை பார்த்து கேட்டார், ரபியாவை பார்த்து கேட்டார், ரபியா வேற ஏதாவது அவகைர ஜாலிக்கு வேற ஏதாவது கேளுங்களேன் என்றார் ரசூலுல்லாஹ். வேற ஏதாவது கேளுங்களேன். பெருமானாருக்கு வாக்களிக்க முடியாத நேரம். அல்லாஹ் அவன் வாக்களிக்க சொன்னால் மட்டுமே பெருமானார் வாக்களிப்பார்கள். வேற எதுவுமே மறுமை விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்களிக்க இயலாது. கூப்பிட்டால் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு முன்னாடி ஃபாத்திமா, என்னுடைய ஃபாத்திமா, குறைஷிகளே, ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாம் கூப்பிட்டு விட்டு சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா, துனியாவில் என்ன சரி பாப்பாவிடம் கேட்க இருந்தால் கேளுங்கள் ஃபாத்திமா, நான் தருகிறேன் ஃபாத்திமா. தன்னுடைய மகன் எல்லா பிள்ளைகளும் மூத்தாத ஒரே ஒரு பிள்ளை மட்டும் மீதமாக நிற்கிறது. பெருமாளுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு நேசம். ஒரு வாப்பாவாக இருந்து பாருங்கள். எனக்கு என் பிள்ளைகளோட எவ்வளவு இரக்கம் என்று வாப்பாவாக இருந்து நான் சொல்லுவேன். காத்துமுல் அன்பியா இந்த உம்மத்தோட எவ்வளவோ இரக்கம் என்றால் தன் மகனோட எவ்வளவு இரக்கம். மறுமையிலே ஃபாத்திமா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்கு எதுவுமே செய்ய
செய்ய முடியாத அந்த நீதிமன்றத்தில் இந்த துனியாவில் எதையாவது வேணும் என்றால் கேளுங்கள் பாத்திமா, மறுமைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் என்று பேர் கூப்பிட்டு 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 தன் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சொல்லிவிட்டு தன் மகளையும் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானம் அது பயங்கரமானது, பாத்திமா வாப்பாவால் மகளை காப்பாற்ற முடியாது என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மறுமை விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்டவுடன் சொல்ல முடியாது. அல்லாஹ் வஹி மூலமாக பெருமானாருக்கு சொன்னார். அவர் நிற்கிறார், பெருமானார் கண்ணை பார்க்கிறார். யா ரசூலல்லாஹ் எனக்கு வேணுமே யா ரசூலல்லாஹ், உங்களோட வாழ வேணுமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மதீனாவிலே உங்களுக்கு தண்ணீர் தருவதற்கு பாக்கியத்தை தந்தான். எல்லோரும் இருக்கிற நேரம் என் கையில தண்ணீர், தகஜத்தில் உங்களை பார்ப்பதற்கு உங்க கையில தண்ணீரை கொடுத்து உதவெடுப்பதற்கு பாக்கியத்தை தந்தார். எனக்கு ஜன்னாவில் நீங்க வேணும் யா ரசூலல்லாஹ், உங்க பக்கத்தில் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோட உங்க சிரிப்பை பார்க்கணும் யா ரசூலல்லாஹ். பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். பாலை வைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் அசடாகி போய்விடும், அது நேரம் போக போக புளிச்சு போயிடும். இது சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய மேலே மனிதனோட பழக பழக தூரத்தில் இருக்கிற நேரம் அவர்களோட ஒரு ஈர்ப்பு வரும், நெருங்க நெருங்க ஈர்ப்பு குறையும். அது மனித இயல்பு, அது மனித இயல்பு. சில மனிதனோட நெருங்க நெருங்க காரி துப்ப தோணும், இவர்களையா நாம இப்படி பெருசாக வைத்தோம் என்று. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதர், அவரோடு நெருங்கியவர்கள் யாரும் தூரமாகவில்லை, பக்கத்திலே வந்தார்கள். தேம்பி தேம்பி தன்னுடைய குழந்தைகளை கொண்டு விட்டு அழாதவர்கள் பெருமானார் மரணத்தை கேள்விப்பட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் பெருமானாருடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு சில தோழர்கள் மூர்ச்சிட்டு கீழே விழுந்தார்கள் என்றார். அந்த நேசம் குறையவே இல்லை தோழர்கள், அந்த நேசம் குறையவே இல்லை சகோதரிகளை, தாய்மார்களை, பெரியவர்கள். பெருமானாரோடு வாழ்ந்தவர்களுக்கு இன்னும் 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 வாழ தோணுகிற அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வேற எதையாவது கேளுங்கள் ரபியா, வேற எதையாவது கேளுங்கள், அவ கையில சாலி. அப்பொழுது ரசூலுல்லாஹை பார்த்து ரபியா சொன்னார், யா ரசூலல்லாஹ், வேற எதுவுமே ரபியாவுக்கு தேவையில்லை, யா ரசூலல்லாஹ், அது மட்டும் போதும் யா ரசூலல்லாஹ், உங்க பக்கத்தில் நிக்கணும் ஜன்னாவுல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இளைஞர்களும் யுவதிகளும் இன்றைக்கு யாரோ கயவர்கள் பின்னாடி போறார்கள், சோசியல் மீடியாவில் பின்னாடி தலையில போஸ்டர் ஷேர் பண்றது, இவங்க அவங்க போஸ்டர் ஷேர் பண்றது, ஆபாச மன்னர்கள் அசிங்கங்களை எல்லாம் யாரு ஆபாசங்களை அசிங்கங்களை மார்க்கெட் பண்றார்களோ அவர்கள் பின்னாடி இந்த உம்மத்துடைய இளைஞர்கள் பின்னாடி போகிறார்கள். ஒரு காத்து வீசுற வேகம் மாதிரி அவர்கள் பின்னாடி போகிறவர்களுக்கு காத்தமுல் அன்பியாவை அறிமுகப்படுத்தினால் பள்ளிகளை அந்த இளைஞர்கள் கண்ணீரோடு நிரப்புவார்கள். ஒரு ஊரு கையில இளமைகளுக்கு, இளைஞர்களுக்கு அந்த ஊரிலே உள்ள முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், முதியவர்களை விட வீரியமாக அந்த இளைஞர்கள் அதை எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். ஒரு ரெண்டு இளைஞர்கள் அல்ல, இளைஞர்களை பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கு தலைப்பு, நம்ம இளைஞர்கள் சீரழிகிறார்கள். இதனால் சோசியல் மீடியாவால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோசியல் மீடியாவுக்கு ஏசி வேலையில்லை, சோசியல் மீடியாவில் நலவும் இருக்கிறது. ஜனாதா செய்தியும் வரும், பயானும் வரும், நல்ல போஸ்டுகளும் வரும். இளைஞர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதற்கு வழிகாட்ட தேவைப்படுகிறது. அந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ரசூலுல்லாஹ் யார், சஹாபாக்கள் யார், உங்க தலைவர்கள் இந்த கயவர்கள் அல்ல, இந்த சைத்தான்கள் இல்லை என்பதை காட்டி கொடுத்தீர்களா? மூத்தவர்களே, சொல்லிக் கொடுத்தீர்களா? பள்ளிவாசலில் பெருமானார் யார் என்று சொல்லிக் கொடுக்கிற தளங்களாக இருக்கணும். எப்ப பார்த்தாலும் காத்தமுல் அன்பியாவை பற்றி பேசுற இடமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் துடித்தார்கள், அந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கும் துடிப்பார்கள். தீனை கொண்டு போய் சேருங்கள், தீனை கொண்டு போய் அவர்களுக்கு காட்டுங்கள்.